வணக்கம். வரக்கூடிய 2 மாதங்களுக்கான தென்மேற்கு பருவமழை குறித்த வானிலை ஆய்வறிக்கை 2025 ஆகஸ்ட் 24 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றிலிருந்தே பார்ப்போம். இன்றைக்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி இருந்தது அப்படியே ஆந்திர பிரதேச கரையை நோக்கி விலகி போய் கொண்டிருக்கிறது. அது வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியில் இணைவதற்காக கலைந்து போய் கொண்டிருக்கிறது. 25ஆம் தேதி நாளை வங்கக்கடலிலே ஒடிசா கடலோரம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது. ஓகேயா? அடுத்தபடியாக அரபிக்கடலிலே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை ஒட்டி மாலத்தீவிற்கும் லட்சத்தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நிலநடுக்கோட்டை ஒட்டி நிலநடுக்கோட்டிற்கு தெற்கே ஒரு தென்னரைக்கோள தாழ்வு பகுதியும் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே உயரழுத்தமும் நீடிக்கிறது. இந்த உயரழுத்தம் காற்றை மேலெழுப்பி திசை மாற்றும் பொழுது மேலெழும்பி குடைபோல் இறக்கி அது உள் மாவட்டங்களிலிருந்து தரையை தொட்டு தரையை தொடுவது மேலெழும்பிய காற்று தரையை தொடுவது உள் மாவட்டங்களில் இருந்து தொட்டு கிழக்கு நோக்கி வருகிறது. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில காற்று இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையில புழுக்கம், நிசப்தம். கேரளாவில் மழை இல்லை. காரணம், தென்மேற்கு பருவக்காற்று நீராவியை சுமந்து வரும் காற்று இன்றைக்கு மட்டும் இருக்காது. தமிழ்நாட்டில் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கில் கீழடுக்கில் இணைந்து கடலோரம் வரக்கூடிய அந்த காற்று அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழும் பொழுது அது அரியலூர் பெரம்பலூருக்கு கிழக்கே மயிலாடுதுறை மற்றும் கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் பகுதிகளில் இன்றைக்கு மாலையில லேசான மழைப்பொழிவை ஒரு சில இடங்கள்ல கொடுக்கலாம். அதே போல வழக்கமாக அறிவிக்கக்கூடிய மலை மறைக்கும் பகுதிக்கு கிழக்கே அந்த சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதிகளில் ஒரு இரு இடங்களிலே கொடுக்கலாம். இன்றைக்கு பெரிய மழை இருக்காது. டெல்டாவிற்கு வடக்கே மட்டும் ஓரிரு இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். ரைட். இன்றைய தேதி 24. 25ஆம் தேதி என்ன செய்யும்? வங்கக்கடலிலே தாழ்வு பகுதி உருவாக போகுது. அங்கே ஒடிசாவின் மேற்கு வங்கத்தை ஒட்டிய பகுதியில. இதனால தென்மேற்கு பருவமழை 26, 27, 28 3 நாளும் கேரளாவிலே கொஞ்சம் தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலையில நீலகிரியிலே ஒரு 5 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அளவுக்கும், வால்பாறையில ஒரு 5 to 8 சென்டிமீட்டர் வரைக்கும், பாலக்காட்டு கணவாய் அப்பாச்சி குன்றம் பகுதியில் 1 சென்டிமீட்டரும், முக்கோணத்திற்கு தூறல் அவ்வப்பொழுது லேசான சாரலையும், கன்னியாகுமரி முதல் வால்பாறை வரைக்கும் உள்ள பகுதிகளில் லேசான மிதமான மழைப்பொழிவையும் கொடுக்க போகிறது. கேரளாவிலும் தெற்கு கேரளாவை விட வடக்கு கேரளாவில் ஒரு நல்ல மழையையும், வடக்கு கேரளாவை விட வயநாடு, குடகு போன்ற பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இதுதான் வரக்கூடிய 26, 27, 28 அங்கே நடக்க போகுது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாலையில எங்க மழை சொல்லி இருக்கிறோம்? கடலூர், புதுச்சேரி, மயிலாடுதுறை, விழுப்புரம் இந்த இடத்துல மட்டும் ஒரு சில இடங்கள்ல அரியலூர் இருக்கலாம். அரியலூர்ல இருந்து தொடங்கி அப்படியே கடலூர் கடலோரம் நோக்கி பயணிக்கும் அந்த மேகம். ரைட். நாளைக்கும் இதே இடத்துலயோ அல்லது இதற்கு வடக்கையோ சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலேயோ 25ஆம் தேதி ஒரு இரு இடங்கள்ல மட்டுமே இருக்கும். ரைட்டா? 26, 27, 28 தேதிகளில டெல்டா வடகடலோரம் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல மழை இருக்கும். கண்டிப்பாக வட கடல் ஓரம் உறுதியாக 27, 28 2 நாளும் லேசான மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும். 27, 28 2 நாளும் லேசான மிதமான மழைப்பொழிவை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் வடபுல் பகுதியில் கொடுக்கும். வேற ஊர் மாவட்டத்துல சொல்லலைன்னா உங்களுக்கு இல்லைன்னு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். எங்க ஊர் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. உங்க ஊர் பேர் சொல்லலைன்னா உங்களுக்கு அந்த நல்ல மழை இல்லை என்று அர்த்தம். சரி, இப்போ 24 கடலூர் சுற்று வட்டார பகுதி, 25 வடகடலோரம், மேற்கு தொடர்ச்சி மலையில 25, 26, 27, 28, டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் 27, 28 ஒரு சில இடங்கள், 29, 30 மழை இருக்காது, 31 இருக்காது. ஏனென்றால் ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே ஒடிசா கடலோரம் உருவாக போகிற அந்த நிகழ்வு கரை கடந்து டெல்லியை நோக்கி போய்விடும். கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று 29 பிறகு அது மகாராஷ்டிரா நோக்கி பயணிக்க தொடங்கிடும். இதனால தமிழ்நாட்டிலே மேற்கு திசை காற்று வராது, வெயில் அதிகரிக்கும்.
ஆனால் ஒன்று தென் மாவட்ட கரையை ஒட்டி வளிமண்டல சுழற்சி ஒன்று நீடித்து தென் மாவட்டங்கள்ல மட்டும் 29, 30 மற்றும் 31 லேசான மழை ஒரு சில இடங்கள்ல கொடுத்து கொண்டிருக்கும், பெரிதாக அல்ல. அடுத்தது செப்டம்பர் 1, 2, 3 தேதிகள்லையும் தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். புரிந்திருக்கும் நினைக்கிறேன். நல்ல தெளிவா புரிந்துட்டு விலகி பணி செய்யுங்கள். இப்போ 3ஆம் தேதி வரைக்கும் பெரிதாக மழை இல்லை. தென்மேற்கு பருவமழை ஒரு 3 நாட்களுக்கு 26, 27, 28. வடகடலோரத்தில் இன்றைக்கு டெல்டாவை வடக்கே கடலூரை ஒட்டி இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு சென்னை ஒட்டி 27, 28 டெல்டாவிற்கும் வட உள் மாவட்ட டெல்டாவிற்கும் ஒரு சில இடங்கள், தென் மாவட்டங்கள்ல மட்டும் 3ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். 27ஆம் தேதிக்கு மேல 3ஆம் தேதி வரைக்கும். சரி, 4ஆம் தேதியிலிருந்து தாங்க மழையே தீவிரமடைய போகுது. மிகச்சிறப்பான மழைப்பொழிவு செப்டம்பர் 4 செப்டம்பர் 4ஆம் தேதி மாலை இரவு டெல்டா மற்றும் வடகடலோரம் தொடங்கும் மழை. செப்டம்பர் 5 டெல்டா வடகடலோரத்தில் தீவிரமடையும், உள்ளேயும் தொடங்கும். செப்டம்பர் 6 தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் தீவிரமடையும். செப்டம்பர் 9, 10 நல்ல மழைப்பொழிவு தென் மாநிலங்களுக்கே கொடுக்க தொடங்கிடும். செப்டம்பர் 12 மேலும் தீவிரம். செப்டம்பர் 22 வரை முதல் நிகழ்வு, 12 22 வரை முதல் நிகழ்வு. ஆக செப்டம்பர் 4 தொடங்கி 5, 6 தீவிரமடையும் பொழுது 7, 8 தேதிகள் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், திண்டுக்கல் காற்று பகுதி, தாராபுரம் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட காற்றுப்பகுதி, அரவக்குறிச்சி உள்ளிட்ட கரூர் மாவட்ட காற்றுப்பகுதி மற்றும் பள்ளவிடுதி மற்றும் மணப்பாறை உள்ளிட்ட திருச்சி கரூர் மாவட்ட காற்று பகுதிகள் மற்றும் கோயமுத்தூர் மாவட்ட திருப்பூர் மாவட்ட அந்த உச்சபட்ச காற்று பகுதியாம் காமநாயக்கம்பாளையம் மற்றும் அப்படியே செஞ்சேரிமலை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் செப்டம்பர் 4 செப்டம்பர் 4க்கு மேல் படிப்படியாக தீவிரமடைந்த 6ஆம் தேதிக்கு மேல் கொடுக்க தொடங்கிடும். தென் மாவட்டங்களுக்கும் இந்த மாதம் 27 ஆங்காங்கே கொடுக்க தொடங்கி அடுத்த மாதம் 6, 7 நல்ல ஒரு தீவிர மழை பொழிவாக தொடங்கிவிடும். செப்டம்பர் 8க்கு மேல் தென் மாநிலங்கள் முழுவதும் மழை. தமிழ்நாடு மட்டும் மாலை இரவு நள்ளிரவு மழை. பிற மாநிலங்களிலே எந்த நேரம் வேண்டாலும் பெய்யும் அளவிற்கு மழை. தென் மாநிலங்கள் முழுவதும் 12ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை ஒரு நிகழ்வு உருவாகி ஆந்திர பிரதேச கரையை நெருங்கி ஆந்திர, தெலுங்கானா, மகாராஷ்டிரா கடந்து அரபிக்கடல் சென்று அங்கே போய் கடலோரம் படுத்துக் கொண்டு நல்லதொரு மழையை அரபிக்கடலோரம் கொடுக்க போகிறது. தென்மேற்கு பருவமழை 4ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் பொழுது 8ஆம் தேதியிலிருந்து நல்ல தீவிரமும், 12ஆம் தேதியிலிருந்து நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை 12ஆம் தேதியிலிருந்து கொடுக்க இருக்கிறது. 12லிருந்து 22 வரை முதல் சுற்று தென்மேற்கு பருவமழை, அதாவது செப்டம்பரிலே. 2வது 22லிருந்து 30 வரை அடுத்த சுற்றின் தீவிர தென்மேற்கு பருவமழை. அடுத்த நிகழ்வு மத்திய ஆந்திர பிரதேசம் மசூலிப்பட்டினம் வழி ஹைதராபாத் வழி கோவா. அடுத்தது அக்டோபர் முதல் 15 நாட்கள்ல அடுத்த 3வது நிகழ்வு வலிமையான நிகழ்வு. அதுவும் நிறைய மழைப்பொழிவை தரும். அதுவும் தென்மேற்கு பருவமழையை உச்சபட்ச தீவிரத்தை, இறுதிக்கட்ட தீவிரத்தை கொடுத்து நல்லதொரு மழைப்பொழிவை காற்று பகுதி, கடவாய் பகுதிகளுக்கெல்லாம் புரட்டாசியில் நல்லதொரு மழைப்பொழிவை அடுத்த கட்ட சாகுபடிக்கு எடுத்து செல்லும் வகையில, உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில வடகிழக்கு பருவமழை நிறைய பெய்ய போகிறது என்கின்ற முன்னறிவிப்பாக அது கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை போலவே அக்டோபர் மழை இருக்கும். புரட்டாசி மழையும் அப்படித்தான். அதாவது புரட்டாசியில செப்டம்பர் 15 அக்டோபர் 15 வரை புரட்டாசி. அந்த புரட்டாசியில நிறைய மழைப்பொழிவை தருவதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மழை நீரை சேமித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்தால் லாபம் அடையலாம் என்பதை உணர்ந்திருங்கள். மழை தூறல் விழுந்தது வானிலை அறிக்கைக்குள் செல்லாதீர். வானிலை அறிக்கையை வானிலை அறிக்கைக்காக தினம் ஒரு 5 நிமிடம் செலவு செய்து திட்டமிடுதலுக்கு பயன்படுத்தி லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.